வணக்கம் விஷன் 90 வீக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பட லக்னத்தை பார்க்குறது தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி, நான் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுக்தி பலன்கள். ஸோ அந்த தசாபுக்தி பலன்கள் வந்து உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் உள்ள சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதியாகவும் வரும்போது கொஞ்சம் குழந்தைகளாக ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. வேலையிலும் பார்த்திங்கன்னா வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும், கொஞ்சம் பார்த்துருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய், அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் வந்து இப்போ போகிறார். ஸோ 9ல் போகும்போது என்ன மாதிரினா கணவன் மனைவி வெளியூர் பிரயாணம் பண்ணலாங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயத்துக்காக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள், போய் பார்த்து அலைஞ்சு தெரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கிறது. அது வக்கரமாக இருக்கலாம், ஒன்றும் பெரிய எஃபெக்ட் பண்ணாது அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சின்ன மனக்கலக்கங்களை கொடுக்கும். ஏதாச்சும் கடன் வாங்கிட்டீங்க, ஐயோ இந்த கடன் வாங்கிட்டு எப்படி அடைக்க போகிற மாதிரி விஷயங்கள் மனக்கலக்கங்கள் கொடுக்கும். அதனால் வந்து புதிய ஒப்பந்தங்கள் சைன் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஒரு 1க்கு 4 வாட்டி பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது வந்து நான் தாயாரோட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு லெவலில் போனாலும் அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு மனக்கலக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 5ஆம் அதிபதியாகவும் சனி வரும்போது குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து அது குருடைய சாரத்தில் போது அது 8ல் போகும்போது கண்டிப்பாக குழந்தைகள் நடவடிக்கைகள் வந்து நமக்கு ஒரு ஒவ்வாது. ஏதோ ஒரு பையன் ஏதோ தப்பு பண்ணுறோங்கிற சந்தேகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எல்லாருமேலேயும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக எதுவும் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்காது. இது கரெக்டாங்கிற மாதிரி நமக்குள்ளே வந்து கேள்விகள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து நம்மளை நிறைய பேர் கண்காணிப்பாங்க, நம்ம மேலே சந்தேகப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட வந்து ஏதாச்சும் ஏடாக்கூடமாக பேசலாம் ஸ்டாப் பண்ணிக்கிங்க. அவர் வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை நிறைய அலைச்சல்கள் கொடுக்கும். கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகணும். குழந்தைகள் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயம் ஏதாவது ட்ராவல்கள் பண்ணி இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க நல்லது. குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக நம்மகிட்ட வாக்குவாதங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து 3ன்னும் போதே 3, 5, 8 அப்படிங்கிற ஒரு பாவங்கள் தொடர்பில் போகும்போது சிறு தூர பிரயாணங்கள் ஏதாவது பக்கத்து ஒரு பிரயாணங்கள்லாம் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசிங்க. ஸோ அதனால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் வந்து திங்கள் செவ்வாயில் நிறைய விரயங்கள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வெள்ளி சனியில் மட்டும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ வேலை உங்களுக்கு வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள், வீடு வாங்கணும், வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மற்றபடி 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 3லும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து வெளிநாடு வெளியூருக்கு வேலைக்கு போகணும், வேலை கிடைக்கணும், இல்லை வேலை விஷயமாக வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். லக்னம் சூரியன் தசாபுக்தி இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து துலா லக்னமாக வந்து சந்திர தசாபுக்தி. சந்திரன் வந்து 10ஆம் அதிபதி ஆகிறது. தொழில் ரீதியான விஷயங்கள் வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் செலவுகளோ கொஞ்சம் பிரயாணம் அலைச்சல்லாம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் மன உளைச்சல் சின்னதாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாவது. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 10ல் நீச்சமாக இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய கலக்கங்கள் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது 9ல் வக்கரமாகி போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து 9ல் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ அதில் மட்டும்தான் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். துலா லக்னமாக இருந்து ராகு தசாவது. ராகு 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருந்தாலும் அவர் வந்து சனியுடைய நட்சத்திரத்தில் போகும்பொழுது
வேலையில் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி வேலை பளுக்களும், சில பேர் புலம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் மற்றும் கலைஞர்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். துலா லக்னமாக வந்து குரு தேசாபத்தின்னு குரு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 வந்து வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் தேவையில்லாத ஒரு பிடிவாதங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத ஒரு சந்தேகமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு நீங்கள் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, தேவையில்லாத ஒரு இடத்துல வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, டீகளில் உட்காந்து பேசுகிறாங்க, வெளியில் உட்காந்து ஆஃபீஸ் பக்கத்தில் உட்காந்து எவனோ ஒருத்தன் வாயக்கலரானா நீங்கள் போய் எதுவும் லூஸ் ஸ்டாக் விட்டு மாட்டிக்காதீங்கிறது தான் உண்மையான விஷயம். துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 5ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருந்து அது குருடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். குழந்தைகளும் வந்து பேசுகிறது பேச்சுக்கெல்லாம் பிடிவாதம் இருக்கும். ஸோ கொஞ்சம் நடைமுறையில் வந்து கொஞ்சம் மனக்காயங்கள் இருக்கும். ஏன்னா வந்து அது சனி குருவுடைய சாரத்தை சனி போகும்பொழுது அது 8ல் இருக்கும்போது ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து புதன் தசாபதி, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9 மற்றும் 12ஆம் அதிபதி 3 இருக்கும். நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களே கொடுத்துரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பிரயாணங்கள் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பிரயாணங்கள் இருக்கணும் கண்டிப்பாக இருப்பதற்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் துலா லக்னமாக கேது தேசம், கேது 12ல் இருக்காருங்க. ஸோ 12லேருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகளுக்காக கொஞ்சம் வந்து நம்ம செலவு பண்ணுறது, ஸோ கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து வண்டி வாகனம் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான இவ்வளோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருக்கும். ஸோ சரம், ஸ்திரம், உபயம் சொல்லிட்டு அந்த 3 ராசிகளாக பிரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு 11ஆம் அதிபதியும், ஸ்திரத்துக்கு வந்து 9ஆம் அதிபதியும், அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து 7ஆம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார், முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்தர காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும். ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. பட் இந்த தசாபுக்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த பாதகாதிபதி நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடைய எஃபெக்ட் இருக்கும். மேஜராக வந்து பாதகாதிபதி அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணோன்னா அது இருக்கிற ஸ்தானங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகர் இருக்கார். ஸோ அவருடைய பாதகாதிபதி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம், ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க 2ல் வந்து செவ்வாய் இருக்குன்னா அவர் ஏடாவிடமாக பேசுவார். பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள், பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றதில் வந்து எந்தவித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும். சரிங்களா? தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுதான் வந்து பாதகம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறத விட அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை, ஆனால் பேச்சினால் வந்து ஒரு 50% தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும். மற்றபடி வந்து ஒரு 100% கிடையாது. ஆனால் 100% அங்கே அப்போது சப்போஸ் மகர லக்னத்துக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக அவர் பண்ணும். அதுவும் அந்த பாதகஸ்தானாதிபதி வந்து அந்த தசாபுத்தி காலங்கள் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது 11ல் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன் வாங்கி, இல்லை ஒரு தொழிலில் ஒரு பெரிய கடன் வாங்கி கடன் சம்மந்தமான விஷயங்களோ இல்லை 9ஆம் அதிபதியாக வர அப்பா சம்மந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக வருங்க. ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய திசை நடத்தும்போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ
அந்த கிரகம் இருக்கு இல்லையா, 11லேருந்து என்ன கிரகம் நடக்கும், ஸோ அதுக்கான வர்ஷிப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பிரார்த்தனை தான். என்னை பொறுத்த பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலேருந்து கண்டிப்பாக ரிலீஃப் பண்ணணும். பட் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது. ஸோ பாதகாதிபதி திசை நடக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம்ங்கிறது தான் இதுக்கான ரெமெடி. மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமெடி தாங்க, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். எப்போதுமே சொல்கிறது தான். ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமியோனா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. சாப்பாடு எப்படி முக்கியம், தூக்கம் எப்படி ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும். ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாதேவர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர், கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு. ஸோ அவர் சொல்லியிருக்கார், அவர் என்ன சொல்வார்னா, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 47 ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக நோட்டை தொட்டு. காரணம் என்ன, உபாசனை தெய்வம் என்னோடய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ 15 நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லைங்க. அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.